லக்னத்தில் அவர் திக்பலம் என்பதாலும் அவர் ஆட்சி பலத்தை பெற்றிருப்பதாலும் இங்கே மூலத்திரிகோணம் அவர் இங்கே ஆட்சி பலத்தை பெற்றிருப்பதாலும் 100 மார்க். நட்பு வீடு 70 மார்க், சுப வீடு 70 மார்க், 3இல் மறைந்தாலும் 70 மார்க், 10ஆம் இடத்தையே பார்ப்பார் 70 மார்க், இங்கேயும் 70 மார்க் தான். உபயலக்னத்துக்கு அவர் மறையக்கூடாது, அவர் இந்த மாதிரி 5ல் உச்சமாக கூடாது. நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அதே 10க்கு 9இல் அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். சிம்ம வீடு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு, 100 மார்க். இங்கே 10க்கு 10இல் இருக்கிறார். பகை வீட்டில் இருந்தாலும் கூட, திக்பலத்தை இழந்தாலும் கூட 10க்கு 10இல் இருக்கிறார், 70 மார்க். பகை லக்னத்திற்கு 8ல மறைகிறார், பகை தன்மையோடு இருக்கிறார். 9 நட்பு வீடு, 10இல் இருப்பதை விட 9 மார்க் 30 மார்க் ஜாஸ்தி போறாங்க. மிக மிக நுணுக்கமான இடம். இயற்கை சுவர் 9ஆம் இடத்தில் வலுத்து இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார். சிம்மத்திற்கு அடுத்த நட்பு வீடு, இயற்கை சுவர். 10ற்கு அதிபதி, 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ற்கு 12இல் இருந்தாலும் பரவாயில்லை, லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். 9ஆம் பாவகம் பாக்கியத்தோடு அமைகிறார். ஆக இந்த அமைப்புல 10ஆம் இடத்தில் ஆட்சியாக மூலத்திரிகோணமாக இருப்பதை விட நன்மைகளை செய்வார். இங்கே மூலத்திரிகோண அமைப்பு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கறத லைட்டா கொண்டு வருவேன். 11 ஸ்தான பலத்தை இழக்கிறார். ஆயினும் 10ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறார். குரு தான் 70 மார்க். 12இல் மறைகிறார். சனியின் சம வீட்டில் இருக்கிறார், திக்பலத்திற்கு இருக்கிறார். நல்லா